தந்தை புலி உடையாட ஆமா ஆடுகின்றார் சிவபெருமான். அம்மா பார்த்தாங்களே, ஓஹோ அந்த அளவுக்கு ஆட்டம் மீறி போச்சா? இப்ப விட முடியுமா? விட முடியாது. என் சடைக்கு முதல்ல பதில் சொல்லியா? என் சடை ஆடுது பாரு, அதுக்கு பதில் சொல்லியா? என் சடையாடு முடியாது சங்கரி முடியாத என் தலையாட முடியாத வருகிறார் என் சங்கரிய நதிசக்தி அஞ்சு சாட கொஞ்சுதம் அஞ்சு சாட கொஞ்சுதம் என்னையோ மங்களம் மகளிராங்க அஞ்சு சடை யார் பிள்ளை? அழகு சடை மேல் பிள்ளை. அவன் பத்து சடை குறித்து பரமசடை மேல் பிள்ளை. அம்மா ஆவேசமா இருக்காங்க. அவன் பாட்டா சிவபெருமான் என்ன செய்கிறாரு? இவர் திரிசூலம் இப்பதான் வச்சாரு. திரிசூலம் எடுத்து இந்த திரிபுர எரிக்கிறவன் அந்த திரிபுரத்தை எரித்தவரும் திரிசூலம் எடுத்து பகவான் ஆடுகின்றார். ஆமா பாட்டா ரெண்டு பேரும் ஆட்டம் சரியா போயிட்டு இருக்கு. ஆமா இதுக்கு மேல ஈசா உன்னை விடுற மாதிரி கிடையாது. ஆமா ஒரே ஆயுதம், பெண்ணுக்கான நல்லத்தோடு ஆட வேண்டும். ஆமாம் அப்படி என்று பல திங்கள் இன்றும் அல்லோ பந்தியவள் அசைந்தாடும் கொடியை போலே அம்மம்மா அன்னை அவள் ஆடுகின்றாள். இப்ப ஆடு பார்ப்போம். அடையா நீ அடையா எந்த இணையாக நீ அடையா நீ அடையா ஆடம் பார்ப்போம் ஆட்டத்தை. இப்ப ஆடு பார்ப்போம். ஆடாம எங்க அம்மா கூட ஆட முடியுமால பார்த்தா வச்சவெல்லாம் என்னையா இது? ரெண்டு பேரும் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா அவன் பரமசிவன் தோத்துருவார் போட்டு இருக்கு. ஆமா இந்த அம்மா வளைஞ்சு நெளிஞ்சு ஆஹா எப்படி ஆடுறாங்க? நெல்லிருந்து அந்தவர்கள் ஒரு மகத்துவம் ஒரு சிறப்பு. ஆமா தலை சிறப்புதான். சிவனுக்கு கோவம் வந்து விட்டது. அத்தராட சித்தராட ஆதி சிவன் நாடுகின்றார். இவன் சக்தியோடு ஆடுகின்றார். வாழக்கூடிய வேலையிலே காலில் இருக்கக்கூடியான குண்டமாகப்பட்டது கரண்டு மேடையில் நம்பள மேடையில் விழுந்து விட்டது. பார்த்தார் பரந்தாமன் நாராயணன். அந்த கோபால கண்டனவா அம்மா இருப்பாரா மஜ்ஜுனா ஆட்டத்தை நிறுத்தாத, ஜதியை நிறுத்தாத, ஆடிக்கொண்டே எப்படி ஆடிக்கொண்டே